வணக்கம். லீனியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவில் தெப்பத் திருவிழா கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திருத்தலமுமான மதுரை அருள்மிகு கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலின் மாசி மகம் தெப்பத் திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து தினமும் மாலையில் கூடலழகர் பெருமாள் தாயார் பிராட்டியாருடன் சிறப்பு வாகனங்களில் மாட வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்நிலையில் 10ஆம் நாள் விழாவாக டவுன்ஹால் சாலையில் அமைந்துள்ள திருக்கோவிலுக்கு சொந்தமான தெப்பத்தில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக தெப்பத்தில் தண்ணீர் இல்லாத நிலையில் நிலை தெப்பத்தில் எழுந்தருளி தெப்பத்தில் 3 முறை வலம் வந்த பெருமாளை மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் கோவிந்தா எனும் கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தெப்ப திருவிழாவை முன்னிட்டு தெப்ப மைய மண்டபம் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோவை துடிகளூர் சரவணம்பட்டி சாலையில் உள்ள SNS ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஆட்டோ ஷோ நிகழ்ச்சியில் மாற்றங்கள் செய்த கார் மற்றும் ஜீப்களை மாணவர்கள் கல்லூரிகள் வேகமாக ஓட்டி சாகசங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மாணவர் ஒருவர் ஓட்டி வந்த தார் ஜீப் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இதில் அதிர்ஷ்டவசமாக அருகில் நின்றிருந்த 2 மாணவிகள் மயிர் இழையில் உயிர் தப்பினர். விபத்து நடந்த வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை துடிகளூர் சரவணம்பட்டி சாலையில் செயல்படும் SNS ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் துறை சார்ந்த ஆட்டோ ஷோ விழா ஒன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மாணவர்கள் மாற்றங்கள் செய்திருந்த தங்களது ஜீப் மற்றும் கார்களை கல்லூரி வளாகத்திற்குள் மாணவர்கள் அதிகம் இருந்த பகுதியில் ரேஸ் ஓட்டுவது போல வேகமாக ஓட்டி சென்றனர். அப்போது மாணவர் ஒருவர் ஓட்டி வந்த கார் ஜீப் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மீது அதிவேகமாக மோதி அருகில் இருந்த மரத்தில் மோதி நின்றது. இதில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பலத்த சேதமடைந்தன. இந்நிலையில் அங்கு நின்று கொண்டிருந்த 2 மாணவிகள் அதிர்ஷ்டவசமாக மயிரிழையில் உயிர் தப்பினர். இதுகுறித்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவர்கள் போதையில் இருந்தனரா, இப்படி கல்லூரி வளாகத்திற்குள் வேகமாக ஓட்டி வரும் வரை அங்கிருந்து செக்யூரிட்டி ஆட்கள் தடுக்கவில்லையா போன்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு காலவரையற்ற வேலை நிறுத்தம். வருவாய்த்துறை நில அளவைத் துறையில் பணிபுரியும் அலுவலர்களுக்கான சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும். அனைத்து நிலை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும். கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம். TAPS திட்டத்தின் கிராம உதவியாளர்கள் முழுமையான பயன்களை பெறுவதை அரசு உறுதி செய்திட வேண்டும். TNPSC மூலம் தேர்வு செய்யப்படும் கிராம நிர்வாக அலுவலர்களின் கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக நிர்ணயம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டம் கடந்த 8 நாட்களாக நடைபெற்று வருகிறது. வருவாய்த்துறையினர் மற்றும் நில அளவியர்கள் உள்ளிட்ட பல்வேறு வருவாய்த்துறையினரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அரசு பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வேலைநிறுத்த போராட்டத்தால் பொதுமக்கள் அலைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் பல்வேறு அலுவலகங்களிலும் வருவாய்த்துறை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்துள்ளதால் நீண்ட நாள் கோப்புகள் கிடப்பில் போடப்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்றும் நிர்வாகி தெரிவித்துள்ளார். சமூக நீதி கோரிக்கை எங்களின் கோரிக்கை.
வருவாய்த்துறை ஊழியர்கள் பணி பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இன்னைக்கு பணிபுரியக்கூடிய நிலையில பார்க்கலாம். எல்லா பணிகளுமே வருவாய்த்துறைக்கு தான் இன்னைக்கு ஒதுக்கப்படுகிறது. எல்லண்டோவா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய மணல் கொள்ளை எல்லாத்தையும் தடுக்க போற நிலையில எங்களுக்கு பணி பாதுகாப்புன்ற ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை வந்து அந்த அரசு இயற்றணும்னு சொல்லுது. இதுல என்ன அரசு கஷ்டம் இருக்குன்றது தெரியல. உடனடியாக எங்களுக்கு வந்து இந்த ஏற்படுத்தி தரும் லூர்து பிரான்சின்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடியை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் அவருடைய மணல் கொள்ளையை தடுத்தான்ற காரணத்தாக அவர் அலுவலகத்தில் வச்சு வெட்டி படுகொலை செய்யப்படுறார். இந்த நிலையிலையும் இந்த அரசு வந்து எங்களுக்கு அந்த பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்று தரல. பணி பாதுகாப்பற்ற சூழ்நிலை பணிபுரியக்கூடிய எங்களுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்துச்சுன்னு சொன்னா கருணை அடிப்படையிலான பணி நியமனம் இந்த அரசு வந்து 25% 5% குறைச்சிருக்கு. அதனால இதை வந்து உயர்த்தி தர வேண்டும்ன்றதை வந்து நாங்கள் முக்கிய கோரிக்கையா வச்சிருக்கோம். கோவை மதுக்கரை அருகே நண்பர்களுடன் குளிக்க சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே உள்ள ஜே நகர் மலைச்சாமி கோவில் தெருவை சேர்ந்தவர் அழிவழகன். இவரது மகன் சிவசங்கரன் அவரது நண்பர்கள் 3 பேரும் குளிப்பதற்காக மதுக்கரை உப்புப்பாறையில் உள்ள கல்லுக்குழிக்கு சென்றனர். அங்கே சென்றதும் 2 பேர் நீச்சல் தெரியாது என்பதால் கரையிலேயே அமர்ந்திருந்தனர். சிவசங்கரனும் அவனது நண்பர்களும் கல் குழிக்குள் இறங்கி குளித்தனர். அப்போது ஆழமான அந்த பகுதியில் இருந்த பாறையை தொட்டுவிட்டு யார் முதலில் திரும்பி வருவது என்று போட்டி ஏற்பட்டுள்ளது. இதில் சிவசங்கரன் தொலைவில் உள்ள பாறையை தொட்டுவிட்டு மீண்டும் கரைக்கு திரும்பிய போது திடீரென்று தண்ணீரில் மூழ்கிவிட்டான். இதை பார்த்த அவரது நண்பர்கள் கூச்சலிட்டனர். உடனடியாக மதுக்கரை போலீசார் மற்றும் கோவை புதூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பிற்பகல் நடந்த இந்த சம்பவத்தில் இரவு வரை சிவசங்கரன் உடலை தேடியும் கிடைக்காததால் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இன்று 2வது நாளாக சிவசங்கரன் உடலை தேடும் பணி நடைபெற்றது. ஆழமான பகுதி என்பதால் உடலை மீட்டு கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டனர். தற்பொழுது சிறுவன் உடல் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரிகள் கட்சிகள் கண்டன போராட்டம். ஏராளமானோர் பங்கேற்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கனிகமுதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜா, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் நிர்வாகி ராஜ்குமார் ஆகியோர் தலைமையில் பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் நடைபெற்றது. அமெரிக்க ட்ரம்ப் அரசு ஈரான் மீதான தாக்குதலையும் இஸ்ரேல் அரசு லெபனான் மீதான தாக்குதல்களையும் வீரா நாட்டு மக்கள் தங்கள் விருப்பப்படி அரசு அமைத்துக் கொள்வதை தடுக்கக்கூடாது. பிற நாடுகளில் உள்ள விவகாரங்களில் தலையிடும் வீரர்கள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். கண்டன உரையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி, விடுதலை சிறுத்தை கட்சியின் மண்டல செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் செல்வராஜ், ஸ்ரீதன், ஞானதேசிகன், இந்திரஜித், பழ ஆசை தம்பி ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். கோவை போத்தனூர் குப்பைமேட்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கோவை போத்தனூர் செட்டிப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள குப்பைமேடு பகுதியில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இதிலிருந்து வெளியேறிய அடர் கரும்புகை அப்பகுதி முழுவதையும் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகினர். வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் குப்பைமேட்டில் உள்ள பிளாஸ்டிக் மற்றும் உலர்ந்த கழிவுகளில் ஏற்பட்ட தீ காற்றின் வேகத்தால் மளமளவென்று பரவியது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகையாகவும் காட்சியளித்தது. செட்டிப்பாளையம் சாலை முக்கிய போக்குவரத்து பாதையாக இருப்பதால் புகையால் கண் பார்வை மறைக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பல மணி நேரமாக தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தி போராடி வருகின்றனர். குப்பைகள் எரிவதால் ஏற்படும் நச்சு புகை அருகில் உள்ள குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் கண்ணெரிச்சல் ஏற்பட்டுள்ளது. கோடைக்கால தொடக்கத்திலேயே இதுபோன்ற தீ விபத்துகள் நிகழ்வது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை எல்என்டி பைபாஸ் விபத்து. சிகிச்சை பலனின்றி விபத்திற்குள்ளான நபர் உயிரிழப்பு. கோவை எல்என்டி பைபாஸ் சாலையில் அதிவேகமாக வந்த ஈச்சர் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த செந்தில்குமார் என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உயிரிழந்த செந்தில்குமாருக்கு திருமணமாகி மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர் என்பது தெரியவந்தது. விபத்தில் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த துயர செய்தியை தொடர்ந்து
தெரிவித்தது. உயிரிழந்த செந்தில்குமாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறுவதற்காக பாஜக மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் கரு மாரிமுத்து ஆகியோர் செந்தில்குமாரின் தோட்டத்திற்கு நேரில் சென்றனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கலையும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த இறப்புக்கு மரணத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் கொடிகளை இவ்வளவு நெருக்கமா அது மெயின் ரோட்ல ட்ரில் பண்ணி 4-5 அடிக்கு ஒரு முறை பெரிய பெரிய ராடுகளை வச்சு போட்டது ஒரு காரணம். ஆகவே இதற்கான இழப்பு உயிரிழப்புங்கிறது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திரும்பி வராது. அந்த குழந்தைக்கு அப்பாவோ மனைவி தங்கமணிக்கு கணவனோ திரும்பி வர முடியாது. ஆகவே அதற்கு நிதி இழப்பாகவாவது நம்முடைய அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும். எவ்வளவு அதிகமாக உதவி செய்ய வேண்டுமோ அந்த உதவி செய்து அந்த குழந்தையினுடைய படிப்புக்கு எதிர்காலத்திற்கு ஆன உதவிகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திமுக அரசு முதல்வர் ஸ்டாலின் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோன்னு, இனிமேல் இந்த ரோடு முழுவதும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது தப்பு. இது பொதுமக்களினுடைய சொத்து. ஆகவே இந்த ரோடு மேல மெயின் ரோடு மேல இந்த ரோடுகளை பழுதடைய வச்சுட்டு நீங்க 4-5 அடிக்கு ஒரு முறை ஒரு இடத்துல கொடி கட்டி கூட்டம் நடத்துற வேலையை இதோடு நிறுத்திக்கங்க. இது நல்லதில்லை. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள எல்என்டி பைபாஸ் சாலையில் இயங்கி வரும் பிரபல தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பாதையில் சாலையோர நடைபாதையின் கீழ்ப்பகுதியில் கஞ்சா செடி ஒன்று வளர்ந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பாதையை கடந்து சென்ற பொதுமக்கள் சிலர் செடிகளுக்கு இடையே சந்தேகப்படும்படியாக வளர்ந்திருந்த ஒரு செடியை உற்று நோக்கிய போது அது கஞ்சா செடி என்பதை அடையாளம் கண்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த செடியை வீடியோ எடுத்த இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட அது தற்போது வைரலாகி வருகிறது. மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள மருத்துவமனை வளாகத்தின் அருகிலேயே இத்தகைய தடை செய்யப்பட்ட செடி வளர்ந்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக விரோதிகள் யாரேனும் இதனை திட்டமிட்டு வளர்த்தார்களா அல்லது தானாகவே வளர்ந்ததா என்பது குறித்து காவல்துறையினர் உரிய விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 17 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 சிறை தண்டனை வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அமராவதி நகரைச் சேர்ந்தவர் ஜெரின், வணிக நிறுவன தொழிலாளி. இவர் காங்கேயத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியிடம் பேசி பழகி வந்தார். இந்நிலையில் அந்த சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் மூணாருக்கு சிறுமியை அழைத்து சென்று திருமணம் செய்தார். இதுகுறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்தார். சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் காங்கேயம் மகளிர் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். இதில் சிறுமியை ஜெரின் குழந்தை திருமணம் செய்து பாலியல் தொந்தரவு செய்ததும் தெரியவந்தது. மேலும் காங்கேயம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த மைக்கேல் ரீகன் என்பவரின் வீட்டில் பனியன் பிசுறு வெட்டும் வேளைக்கு சிறுமி சென்றபோது மைக்கேல் ரீகனும் சிறுமியிடம் சில்மிஷம் செய்தது தெரியவந்தது. வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்று போலீசார் விசாரிக்கையில் சிறுமியின் முதல் காதலரான காங்கேயம் வீராணம்பாளையத்தைச் சேர்ந்த சிவகுமார் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தும் அதை புகைப்படமாக எடுத்து ஆன்லைனில் பரப்புவதாக கூறி பலமுறை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிவகுமார், மைக்கேல் ரீகன், ஜெரின் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை திருப்பூர் மாவட்ட மகளிர் கோர்ட்டில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சிவகுமாருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை, 11,000 ரூபாய் அபராதம், மைக்கேல் ரீகன் மற்றும் ஜெரின் ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை, 5,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி கோகிலா தீர்ப்பளித்தார். திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில் கல்லூரிகளுக்கு இடையேயான நெக்ஸோரா 2026 கலை நிகழ்ச்சி போட்டிகள் கல்லூரி கலையரங்கத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் வசந்தி வரவேற்றார். கல்லூரி தாளாளர் மற்றும் கோவை மண்டல கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் செந்தில்நாதன் தலைமை தாங்கி பேசினார். கூட்டுறவு சார் பதிவாளர் மற்றும் கல்லூரி தொடர்பு அலுவலர் கார்த்திகை செல்வி வாழ்த்துரை வழங்கினார். சீரியல் நடிகர்கள் ஆர்ஜி ராம், விஷ்ணு, உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தனர். இதனையடுத்து மாணவிகளுக்கு குழு நடனம், மெகந்தி, நகை அலங்காரம், டிக்பாக், டெக் கனெக்ஷன், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஃபேஷன் ஷோ உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன.
தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறுவதால் சென்னையிலிருந்து விஜய் தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தருகின்ற காரணத்தால் திருச்சி விமான நிலையத்தில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விமான நிலையத்திற்குள் கட்சியினரை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. மேலும் விமான நிலையத்திற்கு வரும் செய்தியாளர்களையும் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் சோதனைக்கு பின்னே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். தமிழக வெற்றிக் கழக 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் திண்டுக்கல் நாகல் நகரில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் தர்மராஜ் தலைமை வகித்தார். கூட்டத்தில் கட்சியின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் பேசியதாவது, 5 ஆண்டுகள் தராத திட்டங்கள் இன்று தாவேகா தலைவர் வருகையால் பொதுமக்களுக்கு கிடைத்திருக்கிறது. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர 5 ஆண்டுகள், அண்ணாவிற்கு 18 ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஆனால் விஜய்க்கு 3 ஆண்டுகள் தான் தேவைப்பட்டுள்ளது. விஜய் வளர்ச்சிக்கு பயந்து கூட்டத்திற்கு அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றனர். மதிமுக இன்று மண்ணோடு மண்ணாக அறிவாலயத்தில் கிடக்கிறது. ஜி.கே. வாசன் மோடியிடம் அடிமாட்டு விலைக்கு விற்றுவிட்டார். கமல் டார்ச் லைட்டை வைத்துக் கொண்டு கட்சி உயிரோடு இருக்கிறதா என்று அறிவாலயத்தில் டார்ச் அடித்து தேடிக் கொண்டிருக்கிறார். திமுக தேர்தல் வாக்குறுதிகள் வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும் அரைக்குறையாக நிறைவேற்றி உள்ளனர் என்றும், ஸ்டாலின் அவர்களே, உங்கள் வீட்டிலும் எங்களுக்கு ஒரு ஓட்டு உள்ளது, ஓபிஎஸ் கூட என்று ஸ்டாலினிடம் போய் நிற்கிறார். தாவேகா தலைவர் விஜய் ஆகாயம் அண்டங்காக்கை கிடையாது, பணத்தை விட குணம் நிறைந்தது என்பதை தேர்தலில் மக்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். விஜய் அதிமுக வாக்குகளை பிரிப்பார் என்ற யூகத்தின் அடிப்படையில் தான் கூறுகிறார்கள். ஆனால் அதிமுக தான் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மண்ணூரில் உள்ள அரசு புறம்போக்கு கல்குவாரியை அமைச்சர் அழுத்தத்தால் முறையான அறிவிப்பின்றி ஏலம் விடுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். பொள்ளாச்சி நகரில் கூடுதல் மணமகிழ் மன்றத்தை திறக்கக்கூடாது என்று வலியுறுத்தி அதிமுக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கோவை மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், பொள்ளாச்சி மண்ணூர் கிராமத்தில் விவசாயிகள் பொதுமக்களின் எதிர்ப்புகளை மீறி குவாரிக்கு லைசன்ஸ் கொடுக்க முயற்சிக்கின்றனர் என்றும், ஒரு அமைச்சரின் வற்புறுத்தலின் பேரில் கல்குவாரிக்கு அனுமதி அளிக்கப்படுக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு கல்குவாரியை ஏலம் ஆன்லைன் டெண்டர் என்கிற பெயர்ல எந்த தொழில் செய்கிறவங்களையும் பங்கேற்க கூடாது, குறிப்பிட்ட நபர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அமைச்சருடைய வற்புறுத்தல் பெயரால் நேற்று ஒரு ஒப்பந்தம், நேற்று ஒரு ஆன்லைன் டெண்டர் நடந்திருக்குது. நாங்கள் அதை முன்கூட்டியே அதை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று, நடத்தக்கூடாது என்று சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 10 விவசாயிகள், அந்த கல்குவாரியை சுற்றி இருக்கிற 10 விவசாயிகள் ஆட்சேபனை தெரிவித்து கலெக்டருக்கு ரிஜிஸ்டர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி அமைச்சருடைய வற்புறுத்தலால் நேற்று ஏலம் நடந்திருக்கிறது. மேலும் பேசிய அவர், குவாரிக்கு அனுமதி கொடுத்தால் மக்களை திரட்டி போராடுவோம். கொங்கு மண்டலத்தில் 21 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழகம் முழுவதும் 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் 400க்கும் மேற்பட்டோர் கைது. வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வருவாய்த்துறை ஊழியர்கள் பங்கேற்ற சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனால் திருப்பூர் பல்லடம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநகர காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட 400க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்களை கைது செய்து சாலை போக்குவரத்தை சீர் செய்தனர். கைது செய்யப்பட்ட ஊழியர்களை தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். மதுரையில் ஓபிஎஸ் தலைமையில் இணைப்பு விழா நிகழ்ச்சிக்கான முகூர்த்த கால் நடப்பட்டது. அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் 80% மேலாக திமுகவில் இணையும் நல்ல சூழல் உள்ளது என்று மதுரையில் ஓபிஎஸ் அவர்கள் பேட்டி அளித்துள்ளார். பல்வேறு இயக்கங்களிலிருந்து முதலமைச்சர் தலைமையில் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி மதுரை திருமங்கலம் அருகே ராயபாளையம் பகுதியில் வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு முன்னேற்பாடாக பூமி பூஜை போட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ், அமைச்சர் மூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள் கூறியதாவது, அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் 70-80% மேலாக திமுகவில் இணையும் நல்ல சூழல் உள்ளது என்றும் தெரிவித்தார். அதிமுகவை பதவியிலிருந்து விட்டு திமுகவில் இணைந்து அம்மாவிற்கு துரோகம் செய்ததாக தெரிவித்ததற்கு பதில் சொல்ல தேவையில்லை என்றும் மக்களே சொல்லிவிட்டார்கள் என்றும் தெரிவித்தார்.
கண்ணம்பாளையம் பேரூராட்சி புதிய அலுவலக கட்டிடம் திறப்பு. கோவை மாவட்டம் கண்ணம்பாளையம் பேரூராட்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் பேரூராட்சிகளின் இயக்குநரகம் சார்பில் சுமார் 2.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேரூராட்சி அலுவலக கட்டிடத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இப்புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கண்ணம்பாளையம் பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் இதற்கான பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நேரலையாக திரையிடப்பட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் கண்ணம்பாளையம் பேரூராட்சி தலைவர் புஷ்பலதா, ராஜகோபால், சூலூர் பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன், திமுக மாவட்ட செயலாளர் தளபதி முருகேஷ் மற்றும் ஒன்றிய செயலாளர் மன்னவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திமுக துடியலூர் 2வது வட்டம் கிழக்கு பகுதி சார்பில் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலினின் 73வது பிறந்த நாள் விழா பள்ளி குழந்தைகளுக்கு கேக் வழங்கி கொண்டாடினர். கோவை வெள்ளக்கிணறு அரசு ஆரம்ப பள்ளியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்த நாளினை ஒட்டி திமுக 2வது வட்டம் துடியலூர் கிழக்கு பகுதி சார்பில் கேக் வெட்டி பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். இதில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பள்ளி குழந்தைகள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாடல் பாடி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்த நாளினை திமுகவினர் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திமுக 2வது வட்டம் துடியலூர் கிழக்கு பகுதி சார்பில் கோவை வெள்ளக்கிணறு அரசு ஆரம்ப பள்ளியில் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கிழக்கு பகுதி கழக செயலாளர் அருள்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு மாநகராட்சி 2வது வார்டு மாமன்ற உறுப்பினர் புஷ்பமணி, அருள்குமார், 2வது வட்டமா செயலாளர் சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருச்சியில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீதான போரை நிறுத்த வலியுறுத்தி மக்கள் அதிகார கண்டன ஆர்ப்பாட்டம். திருச்சி மாவட்ட மக்கள் அதிகாரம் சார்பில் திருச்சி காதிகிராப்ட் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் அதிகாரம் மாவட்ட அமைப்பாளர் கார்கிக் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீதான போரை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சிவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் மண்டல செயலாளர் தமிழ்நாதன், மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ், மக்கள் கலை இலக்கிய கழகம் பொதுச் செயலாளர் கோவன், மக்கள் அதிகார மாநில செயலாளர் செழியன், மாவட்ட குழு உறுப்பினர் ராஜா மற்றும் மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாநில மாவட்ட நிர்வாகிகள் என்று ஏராளமானோர் பங்கேற்றனர். உலகின் மேல்நிலை வல்லரசாக செயல்படுகிறது. அதுக்கு ஆதரவாக யூத இனவெறி இஸ்ரேல், நெதன்யாகு அதிபராக கொண்ட இஸ்ரேல் நாடு இன்னைக்கு ஈரான் நாட்டு மீது ஒரு எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதற்காக, அந்த நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக ஒரு போர் சூழலை உருவாக்கி இன்றைக்கி பல லட்சம் குண்டுகளை இன்றைக்கி போட்டு அந்த நாட்டை அடிமைப்படுத்த நோக்கில் செயல்பட்டு இருக்கு. குறிப்பாக இன்றைக்கி அமெரிக்கா தொடர்ந்து 3ஆம் உலக போரை உருவாக்கக்கூடிய நோக்கில் இன்றைக்கி அதோட ஆயுத விற்பனை, அணுகுண்டுகள் விற்பனை, போர் விமானங்கள் விற்பனை, இதை நோக்கமாக கொண்டு உலகம் முழுக்க அனைத்து நாடுகளும் போரிட்டு சண்டை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கமும், அதே போல் ஒவ்வொரு நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை, குறிப்பாக எண்ணெய், யுரேனியம், இப்படி தாது வளங்களை, பெட்ரோலிய வளங்களை, எண்ணெய் வயல்களை இப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிற நோக்கத்தோடு இன்னைக்கு இப்படி போரை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. கோவையில் சாலை மறியலில் ஈடுபட்ட வருவாய்த்துறையினர் கைது செய்யப்பட்டனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அனைவரும் கைது செய்யப்பட்டனர். கடந்த 8 நாட்களாக 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும், வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், கருணை அடிப்படை பணி நியமனத்திற்கான உச்சவரம்பு 5% குறைக்கப்பட்டுள்ளது, ரத்து செய்து மீண்டும் அதனை 25% நிர்ணயம் செய்ய வேண்டும், நில அளவை துறையில் வெளிமுகமை ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனங்களை கைவிட வேண்டும், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அனைத்து காலி பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும், கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராமங்களிலேயே தங்கி பணிபுரிய வேண்டும் என்பதை தளர்த்த வேண்டும், அவர்களின் வட்ட எல்லைக்குள் தங்கி பணிபுரியும் வகையில் விதிகளை திருத்த வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெறுகிறது. தங்களது கோரிக்கைகளை பல மாதங்களாக வலியுறுத்தி வரும் நிலையில்
தேர்தல் நெருங்கி வரும் பொழுதாவது அரசு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள அவர்கள் தங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் அரசு பணிகள்தான் தடைபட்டுள்ளதாகவும் மக்களுக்கு தான் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி அவர்கள் உடனடியாக தங்களை அழைத்து பேச வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜரான நிகிதா மார்ச் 9ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைப்பு. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு நகை காணாமல் போனதாக புகார் அளித்த புகார்தாரரான நிகிதா மதுரை மாவட்ட கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரானார். மார்ச் 9ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் கடந்த ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பான புகாரில் தனிப்படை காவலர்களால் விசாரணை நடத்தப்பட்ட போது ஜூன் 28ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து இந்த கொலை வழக்கு சிபிஐயால் விசாரணை நடத்தப்பட்டு தனிப்படை காவலர்களான கண்ணன் ராஜா, ஆனந்த், பிரபு, சங்கர மணிகண்டன், ஓட்டுநர் ராமச்சந்திரன் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனையடுத்து சிபிஐ தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அஜித்குமார் கொலை சம்பவத்தன்று பணியில் இருந்த மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முகசுந்தரம் மற்றும் திருபுவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் மற்றும் சார்பு ஆய்வாளர் சிவகுமார், தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 4 பேரின் பெயர்களும் வழக்கில் சேர்க்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணையின் போது நிகிதா அளித்த புகாரை முடித்து வைக்க உள்ளனர் என்று சிபிஐ தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து உங்களது கருத்து என்ன என்று நீதிபதி நிகிதாவிடம் கேள்வி எழுப்பினார். அப்போது நிகிதா கூறுகையில், எனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லை, எனது புகார் கொடுத்த வழக்கை முடித்து வைக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் இதுபோன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது எனக்கே ஆச்சரியமாக உள்ளது. மறுநாள் காவல்துறை அதிகாரிகள் தன்னை அழைத்து வந்தபோது நகைகள் கிடைத்துவிட்டதாக நினைத்துதான் நான் அங்கு சென்றேன் என்றும் அஜித்குமார் உயிரிழந்து விட்டார் என்பது அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது. நாங்களே அழுதோம். அஜித்குமார் உயிரிழப்பு ஒரு தாய்க்கு ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதை எங்களாலும் தாங்க முடியவில்லை என்றும் ஸ்பெஷல் டீம் அழைத்து சென்று விசாரித்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் காவல் நிலையத்தில் இருந்த வரைக்கும் மடப்புரம் அஜித்குமார் காவல் நிலையத்தில்தான் இருந்தார் என்றும் இவ்வாறாக செய்தியாளர்களை சந்தித்த நிகிதா அவர்கள் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் கள்ளிக்குடி அருகே உள்ள கல்லடை கிராமத்தில் செயல்படும் கல்குவாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சில சமூக அலுவலர்கள் சில தினங்களுக்கு முன்பு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரின் காரை மறித்து புகார் மனு ஒன்றை அளித்திருந்தனர். இந்நிலையில் அதற்கு எதிராக மதுரை கல்குவாரி கிரஷர் எம்சாண்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு தெரிவித்தனர். தொடர்ந்து கல்குவாரி சங்கத்தினர் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறும்போது ஒருநாள் வேலை நிறுத்தமாக மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக மதுரை கல்குவாரி எம்சாண்ட் சங்க நிர்வாகிகள் புகார் மனு ஒன்றை அளிக்க வருகை தந்துள்ளோம். மதுரையில் திருமங்கலம் வட்டத்தைச் சேர்ந்த கல்லணை கிராமத்தில் அரசு அனுமதியோடு 5 கல்குவாரிகள் 6 கிரஸ்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட்டு வருகிறது என்றும் எங்களது குவாரிகளில் பணியாற்றும் மேனேஜர்கள், அலுவலர்கள், ஊழியர்கள் என்று அனைவரும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள்தான். ஆனால் எங்கள் மீது தவறான ஒரு குற்றச்சொல்லை திணித்து கெட்ட பெயரை ஏற்படுத்தி வரும் செயலில் தொடர்ந்து அந்த அவதூறு பரப்பும் கும்பல் ஈடுபட்டு வருகிறது என்றும் சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் செயல்படும் அவர்களை அரசாங்கம்தான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மதுரையில் நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் கரிகோல் ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், காமராஜர் குறித்த அவதூறு கருத்துக்களை பரப்பிய யூடியூப் சேனல் நெறியாளர் முக்தார் அகமது மீது நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. சங்கத்தின் சார்பில் முக்தார் அகமதுக்கு எதிரான வழக்கில் அவரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தார். ஆகவே கால தாழ்த்தாமல் முக்தார் அகமதுவை காவல்துறை கைது செய்ய வேண்டும். மதுரையில் 22ஆம் தேதி சேர்மத்தாய் வாசம் கல்லூரியில் தமிழகத்தில் உள்ள 2500 நாடார் உறவின் முறையினை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு விவாதிக்க உள்ளோம் என்றும் நாடார்கள் அரசியல் உரிமை மாநாட்டில் எடுக்கப்படும் முடிவுகளை தீர்மானமாக நிறைவேற்ற உள்ளோம். எங்களது கோரிக்கைகளை ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளை சந்தித்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வலியுறுத்தி உள்ளோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் பேசிய அவர்கள், வள்ளியூர் அருகே நடைபெற்ற இரட்டை கொலை சமுதாய ரீதியாக நடைபெறவில்லை. சமுதாய கொலை என்பது தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. கொலையானவர்கள், காயமடைந்தோர் அனைத்து சமூகத்திலும் உள்ளனர். கஞ்சா மதுவினால் கொலைகள் நடைபெறுகிறது. போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்தையும் லீமேக்ஸ் என்ற OTT தளத்தையும் பாருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.